ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிமினா கோஷம் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். த டைட்டில் சப்பி கேர்ள். ஓகே, பெருசாக இன்ட்ரோலாம் எதுவும் இல்லைடா. நீங்கள் வந்து நார்மலாக காலேஜ் தான் படிச்சுட்ருக்கீங்க. ஜிமினா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவ்வளோதான். அவங்க ஃபேமிலியும் உங்கள் ஃபேமிலியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு மிச்ச ஸ்டோரி பார்த்துக்கலாம். என்னென்னா, இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான், அம்மா ப்ளீஸ்மா எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ஒயன், உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏம்மா கல்யாணம் வேணாங்கிற? அப்போ இல்லைப்பா, நான் இப்படி இருக்கேன், எல்லாம் வரவன் எல்லாம் இதோட நீங்கள் எத்தனை மாப்பிள்ளை பார்த்துட்டீங்க, யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்கல, வேணாம், அது இதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு சத்தியமாக எனக்கு அலுப்பெடுத்து போச்சுப்பா. சத்தியமாக எனக்கு வேண்டாம். வாயன்மா, அது இல்லைப்பா, வேண்டாம்ப்பா. ஏன்ப்பா யாரும் என் இடத்துல இருந்து புரிஞ்சுக்க மாட்டீங்க? வாயன், அது இல்லைடா. அப்பா வேணாம்ப்பா, தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த பேச்சை எடுக்காதீங்க. ஏம்மா, உனக்கும் வயசாகிட்டே போகுது இல்லைம்மா, நாங்களாம் வாழ்க்கை நல்லா இருக்கிறத பார்க்க வேணாமாம்மா. நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, என்னை பிடிக்காம ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் எப்படிப்பா என் லைஃப் நல்லாயிருக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்கப்பா. வாயன்மா, நீ புரிஞ்சுக்கடா, அது கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும். அது எப்படிப்பா நீங்கள் நினைக்கிறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும்ன்ட்டு? நீ போய் பேசி பாரு. இல்லைப்பா வேண்டாம், என் பேசி பாருடா, நீங்கள் என்னமோ பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு போயிடுறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு, நம்ம என்னடி பண்ணுறது, ஏன்டி இவ புரிஞ்சுக்க மாட்றா? நான் என்னங்க பண்ணுவேன், அவள் ஒத்துக்க மாட்றா, இவ என்ன அப்படி மனசுக்குள்ளே வச்சுட்டு சுற்றுறான்னு தெரில, எனக்கு இப்படி இது பண்ணிகிட்ருக்கா, என்னங்க பண்ணுறது? சரி விடுமா, பார்த்துக்கலாம், அவள் வாழ்க்கை, அப்புறம் நம்ம எப்படியும் விட்டுறலாம் மாட்டோம்ல, பார்த்துக்கலாம். சரிங்க, சரி விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. அவங்களும் அப்படியே பேசிகிட்டு விட்டுறாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ, ஏ பப்ளு, சொல்லுவாயன். ஏ பப்ளு, சத்தியமாக எனக்கு மைண்டே சரியில்லைடி, நீ தயவு செஞ்சு வாடி, வீட்டில் என்னை சத்தியமாக அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க பப்ளு. என்ன என்னாச்சு? சத்தியமாடி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி என்னை வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்டி, பண்ணிக்க வேண்டியதாண்டி. சத்தியமாக நீ சொல்லு பப்ளு, இதோட எனக்கு எத்தனை தடவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, எல்லாம் என்னை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படியே நடந்துட்டு இருந்தால் என் மனசு எவ்வளோ தாண்டி தாங்கும் சொல்லு பார்க்கலாம். சரி விடுவான், பார்த்துக்கலாம். அதுதான் எனக்கு மைண்டு ஒரு மாதிரி இருக்குது. வா, நம்ம 2 பேரும் எப்பயும் மீட் பண்ணுவோம்ல, அந்த பீச்சுக்கு போயிட்டு சும்மா அந்த கடலையாவது பார்த்துட்டு இருந்தால் அப்போயாவது என் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். சரிடி வரேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வரா. அவள் நேம் பப்ளு, ஓகேவா? அவள் தான் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. உங்கள் அம்மா ஃபேமிலி திட்டுறாங்கனாலே அதுக்கு அடுத்து உங்களுக்கு அவள் தான். அப்படியாப்பட்ட உங்களோட ஃப்ரெண்டுனா அது அவ்வளோதான், பப்ளு. ஓகே, அவளும் இருந்துட்டு, ஏன் போகலாமா? போகலாம். ஏய் குடு பப்ளு, நான் வண்டி ஓட்டுறேன். ஏன்டி, என்னாச்சு? இல்லைடி வேண்டாம், நீ இப்படி இருக்க, நான் ஓட்டுனா அது சரியாகாது, நான் பின்னாடியில் உட்காந்துட்டு வரலடி, நானே ஓட்டுற கூட்டிட்டு. ஒயன், எத்தனை தடவை ஒயன் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் நீயே ஒன்று இது பண்ணி பேசிக்காதுன்னு, ஏன் ஒயன் நீ கேட்க மாட்டுற? அது இல்லை பப்ளு, வேணாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவள்கிட்ட சொல்லிட்டு விட்டுடுறீங்க. அப்படியே தான் நீங்கள் 2 பேரும் போயிட்டு அங்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் டாடி, அம்மாடி வாயன் ப்ளீஸ்மா, நீ போயிட்டு இந்த ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு வா ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அப்பா கெஞ்சி கேட்குறல, அப்பாவுக்கோசரம் இந்த ஒரு வாட்டி மட்டும் பாருமா, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அப்பா வேண்டாம்ப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? வாயன்மா ப்ளீஸ்டா, போயிட்டு ஒரே ஒரு தடவை நீ போயிட்டு கேளு ப்ளீஸ், இன்றைக்கி ஒரு தடவை மட்டும் நீ போய் பாருமா, அந்த மாப்பிள்ளையை கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கிறது பெருசு இல்லைப்பா, அவங்களுக்கு என்னை பிடிக்கிறது தான் பெருசு. அவங்களுக்கு என்னை பிடிக்குமான்னு தெரியாமல் எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் மட்டும் எல்லாம் வந்துடுமாப்பா? சரிம்மா விட்டுமா, எதுவும் இல்லைப்பா, நீங்கள் சொல்கிறதுலாம் சத்தியமாக எனக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு பிடிக்கிறதுலாம் இங்கே பிரச்சனையே இல்லை, நான் யாராக இருந்தாலும் ஓகேன்ட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னை யாருக்காவது பிடிக்கணும் இல்லைப்பா? அம்மாப்பா ப்ளீஸ்மா, இந்த ஒரு மாட்டி மட்டும் நீ போய் பாரு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது என் ஃப்ரெண்டோட உங்கள் பையன் தான். இதோட நீங்கள் 4 தடவை உங்கள் ஃப்ரெண்டோட பையன்கிட்ட நீங்கள் என்னை பார்க்க சொல்லிட்டீங்கப்பா. மிச்சம் ஏதோ கொஞ்சம் 2-3 பேரை தான் வந்து வேறு யாரோ பார்க்க சொல்லி, மற்றபடி எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கு ஏன் இப்படி சொல்கிறீங்க? அம்மா கண்டிப்பாக இந்த ஒரு தடவை போய் பாருமா.
சரிப்பா என்னமோ சொல்கிறீங்க, நானும் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க. பப்ளு, எங்கள் அப்பா என்னை கன்வின்ஸ் பண்ணி போக வச்சிட்டார். நான் போயிட்டு என்ன நடக்குதுன்னு எப்படியும் அவன் வேணான்னு தான் சொல்ல போகிறான். அதுக்கு எப்படியே நம்ம தைரியமாகவே போய்க்கலாம், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பப்ளுக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பர்டிகுலர் போகிறீங்க. அங்கே போனால் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நீங்கள் போயிட்டு எஸ்கியூஸ் மீ, யார் யார் இல்லை நான் வயன். ஓ நீங்கள் தானே அது? ஆமாம் நான் தான். உங்கள் நேம் ஜிமன் தானே? ஆமாம் என் நேம் ஜிமன் தான். ஓ ஓகே, உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் உங்களை உட்கார சொல்கிறாரு. நீங்களும் இருந்துட்டு உட்காருறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படி உட்காருறீங்க. அவர் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? நான் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கேன், ஃபைனல் இயர். ஓ ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ். ஓ ஓகே, இப்போ என்ன விஷயம்னு தெரியும்ல? தெரியும். நீங்கள் தான் ஆர்டர் பண்ணுங்கள், சாப்பிட்டுட்டு பேசலாம். இல்லைங்க எனக்கு இது வேணாம். இல்லைங்க வயன், ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள் பரவாயில்ல. ஓகே ஜிம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்து காஃபி மட்டும் போதும். ஓகே மேம், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சார் உங்களுக்கு சார்? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். இல்லை ஜிம்மன் எனக்கு சரி எனக்கு ஒன்று ஜூஸ். ஓகே சார் என்ன ஜூஸ் சார்? ஆரஞ்சு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டு போயிடுறாங்க. நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. எப்படியும் உங்களுக்கு இவரும் வேணான்னு தான் சொல்ல போகிறார். வேணாம் இப்படி தான் நார்மலாக என்ன பண்ணுறீங்க, உங்கள் இது என்ன அப்படி இப்படி கேட்பான். கடைசியில் எங்கள் வீட்டில் சொல்லி தான் நான் வந்தேன், எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு அவனுங்களும் சொல்லிட்டு போயிடுவானுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. எப்படி இவன் ஓகே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட்டில் அப்படி ஒரு பதிஞ்சிருச்சு. அதனாலேயே உங்களுக்கு அது கிடையாது. நீங்களும் இருந்துட்டு ஆமாம் ஜிமன், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மந்தமா? அவர் அப்படியே யோசிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க ஜிமன், இது ரொம்ப கம்பல் பண்ணிலாம் கல்யாணம் பண்ண வேணாம். அப்படி இல்லை இல்லை ஜிமன் பரவாயில்ல, எனக்கு ஓகே தான் வயன். ஜிமன் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வயன், எனக்கு ஓகே தான். நான் சம்மதிச்சு தான் வந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜிமன் நிஜமாக சொல்கிறீங்களா? ஆமாம் வயன், நிஜமா ஜிமன், நான் அத்தனை தடவை கேட்குறேன், தயவு செஞ்சு வேறு ஏதாவது இருந்தால் சொல்லிவிடுங்க. இல்லை வயன், நிஜமாக தான். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே பேசிவிட்டு ஜஸ்ட் நார்மல் அவ்வளோதான். அப்படி பேசிவிட்டு நீங்களும் வந்துட்டு சரி ஜிமன் நான் கிளம்பிடுறேன், நீங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசிக்கோங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. அப்படியே அந்த சைடு ஜிமினாவை காட்டினோம். அவருக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஏறுது. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. ஏம்மா உனக்கு உங்களுக்கெல்லாம் ஏதாவது இருக்குதாங்கம்மா? ஏம்மா உன் ஃப்ரெண்டோட பொண்ணுனா யாராக இருந்தாலும் என் தலையில் கட்டி வைக்க பார்த்துருவியாம்மா? ஏன் ஜிமன் என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, ஏன்டா இப்படி பேசுகிற? நல்ல பொண்ணாக இருந்தா அதுக்குன்னு இது இல்லைடா. என்ன இல்லைடா? ஏம்மா இப்படி பண்ணுற? இதுக்கு அந்த பொண்ணு அத்தனை தடவை கேட்குது எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு. நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் மட்டும்தாம்மா பிடிச்சிருக்குன்னு பொய் சொல்லிட்டு வந்துருக்கேன். ஜிம்மன் அந்த பொண்ணு உனக்கு நிஜமாக பிடிக்கும். என்னடா அவள்கிட்ட நீ இதை கண்ட வேணாங்கிற? ஏம்மா நீ என்னை கொஞ்சம் பாரு, அவளை கொஞ்சம் பாரு, சத்தியமாக எங்களுக்கு எப்படியாவது செட் ஆகுமா? எந்த விதத்தில் நீங்கள் எங்களுக்கு பார்த்துருக்கீங்க? அது இல்லைடா. என்ன அது இல்லைடா? சத்தியமாக என்னை கடுப்பேற்றாதீங்கம்மா. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? அவளுக்கு அவள் தான் சொல்லிட்டா விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு. ஆனால் நீ என்கிட்ட கிளம்பும் போதே சத்தியம் வாங்கிட்டு அனுப்பிட்டம்மா. நான் என்ன பண்ணுறது? சரி விட்டுடா. அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் மூஞ்சுக்கு எதுவும் நீ காட்டல, அப்படிலாம் எதுவும் காட்டல, அதான் சத்தியம் வாங்கி தொலைஞ்சிட்டிங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே கத்திட்டு கிளம்பி போயிடுறாரு மேலே. நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு அப்பா சொல்லுவேன், அவங்களுக்கு கல்யாணத்தில் ஓகே தானாப்பா? அதுதான் எனக்கு தெரியுமேம்மா. என்னப்பா சொல்கிறீங்க? அவங்க அம்மா ஆல்ரெடி என்கிட்ட எல்லாம் சொல்லி பேசி முடிச்சாச்சு. சும்மா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் 2 பேரும் அறிமுகமாயிக்க வேணாம், அதனால தான் உங்களை 2 பேர்த்தையும் பேச வச்சேன். மற்றபடி இவர் கூட தான் உனக்கு கல்யாணம். அப்பா ஏம்மா ஏன் உனக்கு அவர் பிடிக்கலையா? இல்லைப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. நிஜமா ஏன்
எனக்கு பிடிச்சிருக்கானா அவர் வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னார். ஆமாம்ப்பா. அப்போ பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ, இதில் என்ன நீ இவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது? ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உள்ளே கிளம்பிடுறீங்க. நீங்கள் மேலே போயிட்டு உங்களுக்கு அப்படியே ஷாக்கு, அவ்வளோ ஷாக்கு, உங்களால் தாங்க முடியல. நீங்கள் இருந்துட்டு அப்படியே பப்ளுக்கு ஃபோன் பண்ணிட்டு, பப்ளு என்னடி? ஏய் அவன் என்னை ஓகே சொல்லிட்டான்டி. என்ன சொல்கிற? ஆமாண்டி, சத்தியமா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான், கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டான்டி. அவன் நிஜமாக சொல்கிறியா? அவன் நிஜமா பப்ளு, அவன் அப்படி தான் என்கிட்ட சொன்னான். யார்? எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட சன் ஜிமினாவா? ஓ ஜிமினா தெரியுமாடி உனக்கு? ஹேய், அவர் தான் பிஸ்னஸ் மேன் ஆச்சேடி, எப்படி தெரியாமல் இருக்கும்? இவ்வளோ கம்மி ஏஜில் டாப் 3ல் இருக்கிறது அவர் தான், அப்படி எப்படி தெரியாமல் இருக்கும்? அதுவும் கரெக்டு தான். அப்போ நான் தான் எதுவுமே தெரியாமல் இருக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கீங்க. ஐயோ சாமி, நீ மறுபடியும் இழுக்காதடி அம்மா. அது ஜஸ்ட் எங்கள் அப்பானால எனக்கு தெரியும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதாவது அவர் கம்பெனி அந்த மாதிரி இதுக்கெலாம் என்னை நீ எப்போலேருந்தே போப்போன்னு சொல்லிட்டு இருப்பார். நீ படித்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு இருப்பார். நான் தான் ஃபைனல் வரைக்கும் முடிக்கணுமே, ஒரு டிகிரி வாங்கணுமேன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லடி. உங்கள் வீட்டில் அப்படி, எங்கள் வீட்டில் நீ படித்தாலும் படிக்கலனாலும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. ஆனால் நான் முடியாதுடி. எப்படியும் கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம்லாம் வைக்க மாட்டாங்க. டிகிரி அது இன்னும் என்ன 1 மந்த் தானே, எக்ஸாம்ஸ் மட்டும்தான், அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா எப்படியும் முடிச்சிருவோம். அதனால் பார்த்துக்கலாம். ஓகேடி, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் டேஸஸ்லாம் போகுது, உங்களுக்கு எக்ஸாம்ஸும் முடியுது. உங்கள் அப்பா இருந்துட்டு, ஒயன் அவ்வளோதானே, உனக்கு நாங்கள் கல்யாணத்துக்கெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்பா என்ன சொல்கிறீங்கப்பா? ஆமாம் ஒயன், உனக்கு தெரியாது, நாங்கள் கல்யாணத்துக்கெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்பா நிஜமாவா? ஆமாம் அப்பா, நான் அன்னைக்கு அவர்கிட்ட பேசுனதோடு அவ்வளோதான்ப்பா. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட என்ன அவர்கிட்ட நாங்கள் பேசுனதே கிடையாது. நீங்கள் ஏன் அதுக்குள்ளே இப்படிலாம் இது பண்ணுறீங்க? ஒயன், உனக்கு முடிஞ்சிருச்சு ஒயன் காலேஜ், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுற சொல்கிறேன், நீ வேணும்னா அவர் கம்பெனிலே போய் ஒர்க் பண்ணிக்கோ. அவரும் எதுவும் சொல்ல மாட்டார், அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்பா ஏன்ப்பா? போ, என்ன சொல்லுவேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த ஒரு சீன்ஸ்லாம் அப்படியே அந்த ஒரு இதெல்லாம் அப்படியே கட் ஆகினா, இப்போ உங்களோட கல்யாண அந்த டேட் வருது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அன்னைக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, கல்யாணத்துக்கு ஓகேவான்னு கேட்டது அவரும் அன்றைக்கி சொன்னது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டதுங்கிறது அது சரித்திரத்திலே கிடையாது. அப்படி ஒரு இதில் நீங்கள் கல்யாணத்தில் நிற்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஜிமினாவோட ஃப்ரெண்டு வந்து அது ஜேகே. ஓகே, ஜேகே அண்ட் கை, அவங்க 2 பேரும் தான். ஓகே, அவங்க 2 பேர் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பப்ளு. ஓகே, அவன் மட்டும்தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாருக்கிட்டையும் அவ்வளோக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா பப்ளு வந்து உங்கள் கூட ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால மித்தவையெல்லாம் அவங்க கூட நார்மலாக பேசினாலும், ஐயோ இது இப்படி இருக்கு பாரு, அப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அது இது சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு அவளுக்கு பிடிக்காது. அதனால் அவள் வந்துட்டு யார் கூடயும் நீ பேசாதடி, அவளுங்க உன்னை பற்றி இங்கே நார்மலாக பேசினாலும் உன்னை பற்றி வேறு ஏதோ பேசுகிறாளுவே, எனக்கு அது சத்தியமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு பப்ளு உங்ககிட்ட சொல்லியிருப்பா. உங்களுக்கும் அவள் விட்ட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அவள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுருவீங்க. ஒரு 2 தடவை 3 தடவை போடி எப்படி இப்படின்பீங்க. மற்றபடி அவள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்டேஜ்கிட்ட நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஃபாதர் கேட்குறாரு, ஜிமின் ஆகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். ஒயனாகிய நீ ஜிமினாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். ஓகே, 2 பேரும் ரிங்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவர் இருந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி ரிங் போடுறாரு. நீங்களும் அப்படியே கை காட்டுறீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு ரிங்கை போட்டு விடுறாரு. அப்படியே அந்த ஒரு சீன்ஸ் அப்படியே அவ்வளோ பார்க்க நல்லா அழகாக இருக்குது. ஃபாதர் இருந்துட்டு நீங்கள் ஃபார்மலாக கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினா இருந்துட்டு, இல்லை ஃபாதர் வேண்டாம், வேண்டாம் விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே சொல்லிடுறாரு.
அப்படியே அங்கே எல்லாம் நின்றுட்டு இருந்தேன். எல்லாம் கிஃப்ட்டு இந்த எல்லாம் வந்து நிறைய பேர் எல்லாம் கொடுத்துட்டு நான் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம டயர்டு. நீங்களாம் இருந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சிலர்லாம் இருந்துட்டு ச்சே பாரேன் இப்படியாம்பட்டவளுக்கு இப்படி ஒரு பையன், ச்சே எல்லாத்துக்கும் அப்படி தாண்டி டேஸ்ட்டு, அழகாக இருக்கிறவனுக்குலாம் எங்கே அறிவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் ஃப்ரெண்டு தான் இருந்துட்டு விட்டுடி அதெல்லாம் கண்டுக்காத, பேசுகிறேன் நான் இங்கே பேசிட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் நீ கண்டுட்ருக்காத சரியா? சரிடி. என்ன என் லைஃப் இப்படி இருக்குது ஏண்டி இப்படி பிறக்கணும்? நான் என்ன ஏதாவது பண்ணிக்கிட்டேனாடி? இப்படிலாம் பிறந்தது இதெல்லாம் ஏன் தப்பாக சொல்லி பார்க்கலாம். எல்லோரும் இப்படியே சொல்கிறாங்களேடி. என் விடுவா என் பார்த்துக்கலாம். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே இருக்கீங்க. அவங்களும் வந்துட்டு சரி வீட்டுக்கெலாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு காரில் அனுப்பி வச்சுறாங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் தனி வீடு தான். ஓகே, நீங்கள் ஜிமின் தான் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே முன்னாடி உட்காந்துருக்கீங்க. யாரும் எதுவும் பேசலை, 2 பேருமே சைலண்ட்டாக வந்துட்டுருக்கீங்க. அந்த டிரைவ் அப்படியே வந்து நிற்கிது வீட்டுக்கிட்ட. நீங்கள் வந்துட்டு அப்படியே காரை விட்டு இறங்குறீங்க. ஜிமினாக இருந்துட்டு வயன் சொல்லுங்கள் ஜிமின், இதுதான் வீடு ஓகேவா? ஓகே ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் அதை வந்துட்டு அந்த ரூம் இருக்குது, இன்னாண்ட ஒரு ரூம் இருக்குது, உனக்கு எந்த ரூமில் தங்கணும்னு விருப்பம் இருக்கோ வயன் நீ அந்த ரூமில் தங்கிக்கலாம். ஜிமின் என்ன என்ன பார்க்குற? இல்லை நீங்கள் எங்கே தங்குவீங்க? அது நான் பார்த்துக்குறோம். ஏன் நீ அந்த 2 ரூமில் எதில் தங்கிக்கணுமோ நீ தங்கிக்கோ, அந்த 2 ரூமுக்கும் நான் வரமாட்டேன், அதனால நீ பயப்பட வேண்டாம். ஜிமின் என்னாச்சு? ஏன் அவ்வளோ ஷாக் உனக்கு? அவ்வளோ ஷாக்லாம் வேண்டாம், எங்கே தங்கிக்கணுமோ தங்கிக்க. அது இல்லை ஜிமின், பொறுமையாக பேசிக்கலாம். ஏன் போ, அந்த 2 ரூமில் நீ எதில் வேணால் தங்கிக்கோ. ஜிமின் இங்கே எனக்கு புரியல ஜிமின், நான் உங்கள் ஒய்ஃப் தானே, அப்புறம் நான் தனியாக இருக்கணும்? இங்கே பாரு வயன், நான் பொறுமையாக இருக்கணும்னு பார்க்குறேன். நீ ரொம்ப கடுப்பேத்தனா வச்சுக்கேன், நான் அப்புறம் நார்மலாக இருக்க மாட்டேன். ஜிமின் என்ன சொல்கிறீங்க? வேணாம் வயன், என்னை பேச வைக்காத. நான் சொன்ன மாதிரி கேட்டுக்கோ, எந்த ரூமில் தங்கணுமோ போய் தங்கிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்னை கண்டதை நீ பேச வச்சுட்டு இருந்த அவ்வளோதான், பார்த்துக்கோ. கிளம்பு, கண்ணு முன்னாடி நிற்காதவன் கிளம்பிடு. ஜிமின் நான் என்ன ஜிமின் பண்ணேன்? ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அவன் மேலே எந்த தப்பும் இல்லை தான் வயன், ஆனால் எனக்கு அந்த கல்யாணமே பிடிக்கலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஜிமின் என்ன ஜிமின்? ஜிமின்னா எல்லாம் முடிஞ்சா? எனக்கு சத்தியமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது. துள்ளி கூடம் எனக்கு இப்படி துள்ளி கூட எனக்கு விருப்பங்கிறது கிடையாது. நீங்கள் யோசிச்சிருக்கியா? என்ன இவன் அன்றைக்கி பேசினானே, அதுக்கப்புறம் இவன் நம்மக்கிட்ட ஏதாவது பேசினானா அப்படி இப்படி நீ ஏதாவது கேட்டிருக்கியா? இல்லை உன்கிட்ட தான் என் நம்பர் இருக்கா, இல்லை என்கிட்ட தான் உன் நம்பர் இருக்கா? எதுவும் கிடையாது. அப்புறம் இது எந்த விதத்தில் ஒரு லவ் உண்டு? அந்த மாதிரி உனக்கு எப்படி அது தோணுச்சுன்னு எனக்கு தெரில ஏன். ஜிமின் நான் தான் உங்கள்கிட்ட அன்றைக்கே கேட்டேன்ல ஜிமின், என்னை பிடிச்சிருக்கா, முழு சம்மதத்தோடு தான் சம்மதிக்கிறீங்களா, இல்லைன்னா வேணாம் விட்டுருங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா ஜிமின்? அப்புறம் ஏன் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு தெரியாது வயன், அன்னைக்கு நான் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். மற்றபடி நான் ஒன்று பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணவே இல்லை வயன். ஜிமின் அவ்வளோதான், போதும்ல, கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சா? இதுக்கு மேலே என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் ஜிமின்? வயன் அவ்வளோதான் வயன், சொல்லிட்டேன். நீ எங்கே தங்கணுமோ அங்கே தங்கிக்கோ, உன் விருப்பம். சரிங்க ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் மேலே ரூமுக்கு ஏதோ ஒரு ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு அழுக்கு தாங்களை போயிட்டு அப்படி உட்காந்து அழுகுறீங்க. நான் என்ன பண்ணேன்? எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்கணுமா? இதெல்லாம் எதுவுமே வேண்டான்ட்டு தான் இருந்தேன். இந்த வீட்டில் நான் சொன்னால் மட்டும் அதை கேட்கவே மாட்டுறாங்க. சத்தியமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. எதுக்கு இவர்கிட்ட நான் அத்தனை தடவை கேட்டேன்,
என்னை பிடிச்சதா கல்யாணம் பண்ணுறீங்களா இல்லைன்னா விட்டுருங்கன்னு. அவ்வளோ இருந்தால் ஏன் இவரும் இப்படி பண்ணணும்? நான் கேட்டேனா, யாராவது வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையாவது கேட்டேனா, இல்லை இப்படி இருக்கிறது ஏன் தப்பு தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. நீங்களும் இருந்துட்டு அப்படியே அழுது நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. எப்போ எழுந்திருக்கிறீங்க என்னன்னு உங்களுக்கு தெரில. நீங்கள் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, வீட்டில் யாரும் காணோம். உங்ககிட்ட அவரோட நம்பர் கூட கிடையாது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு உங்களுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அப்படியே ஜிமினாவை காட்டினா அவர் அந்த சைடு அப்படி குடிச்சிட்ருக்காரு. கையும் ஜேகேவும் இருந்துட்டு தான், டே மச்சான் எதுக்குடா கல்யாணம் அன்னைக்கு இப்படி குடிக்கிற? டே கை அமைதியா இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாது? ஏன் மச்சான் ஏன்டா இப்படி இருக்க நீ? டே அது இல்லைடா, நான் எங்கள் அம்மாக்கிட்ட எவ்வளோ சொன்னேன். அம்மா எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைம்மா, வேண்டாம், அந்த பொண்ணோட லைஃப்பை நான் கெடுக்க வேணாம். நான் சொன்னேனா இல்லையா? ஏன் அந்த வீட்டில் மட்டும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க? இப்போ காலையில் நான் அவகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்கல வையன், நீ போய் அந்த ரூமில் தனியாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு. அவள் அப்படி உட்காந்து அலறாடா. அந்த ஒரு கில்ட்டும் சேர்த்து எனக்கு தான் வரும். இப்போ எல்லாத்துக்கு முன்னாடி நான் ஒரு வில்லனாக தெரியிறேன்ல. டே மச்சான் அப்படி இல்லைடா, உன் மைண்ட் செட்டுக்கு ஏன்டா உனக்கு அவ்வளோ பிடிக்கல? எனக்கு சத்தியமாடா எனக்கு கல்யாணன்ற மைண்ட் செட்டே எனக்குலாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம்? டே ஓவராக குடிச்சிட்டடா, விடுடா பார்த்துக்கலாம். சத்தியமாடா எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன தான் பண்ணுறதோ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படி குடிச்சிட்ருக்காரு. அப்புறமேட்டு கையும் ஜேக்காவும் இருந்துட்டு தான் அப்படியே போய் வீட்டில் விட்டுறாரு. நீங்கள் இருந்துட்டு அப்படியே அப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். அப்படியே அவங்களாம் கூப்பிட்டு வராங்க ஜிமினாவை. நீங்களாம் பார்த்துட்டு, ஜேகேண்ணா என்னாச்சுண்ணா? இல்லைம்மா அவன் ரொம்ப குடிச்சிட்டான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா அவன் ரொம்ப குடிச்சிட்டான். நீ அவனை பார்த்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போம்மா, நாங்கள் கிளம்புறோம். சரிங்கண்ணா. சரி என்ன அழாதம்மா. இல்லைண்ணா பரவாயில்ல இருக்கட்டும், நான் பார்த்துக்குறேன். ஓகேண்ணா பார்த்து கிளம்புங்கண்ணா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினாவை உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. அவரால் நடக்க கூட முடியல. அப்படியே சோஃபாவில் அப்படியே போயிட்டு பொத்துன்னு விளையாடுறாரு. நீங்கள் எடுத்துட்டு ஜிமின் 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 பார்த்து, கைட்ரி, என்னை தொடுறதுக்குலாம் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக கையெடுத்துரு. ஜிமன் கையட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே தட்டி விட்டுறாரு. நீங்களும் இருந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, இவருக்கு என்ன தான் பிரச்சனை? சொல்லவும் மாட்டாரு, ஒன்றும் மாட்டாரு. ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. நம்ம இத்தனை நாள் லவ் பண்ணி இருந்திருந்தா அந்த ஒரு ஃபீலிங்ஸ்னஸ் இருக்கும். இவர் மேலே தான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையே. அதாவது எப்படின்னா, ஓகே சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு கேரிங் இருக்கும். ஆனால் இப்படி இருக்கிற மனுஷங்கிட்ட நம்ம போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டீங்க. அடுத்த நாள் மார்னிங் ஆகுது, அவர் எழுந்திருக்கவே கிடையாது. அப்படியே நீங்களும் பார்க்குறீங்க எப்போ தான் எழுந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களாம் சமைச்சலாம் வச்சு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு 10 o'clock இருக்கும். அப்போ தான் எழுந்திருக்கிறாரு. நீங்கள் பார்த்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவர் கண்டுக்கவே இல்லையே. அவர் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, ஓ ரொம்ப தலை வலிக்குது, அயான் அயான் என்னண்ணா? நீ தானே அயான்? ஏன் காலையில் நீ கடுப்பேத்துற? நான் என்னங்க பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணவே இல்லையே. நானான்னு தானே கேட்டேன். இல்லை என்ன உங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் ஏன் என்னை கூப்பிட்றீங்க? அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை ஜிமன். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அயான், ப்ளீஸ் எனக்கு ஒரு காஃபி மட்டும் வச்சு தரியா? ஐ எம் ஸோ சாரி ஜிமன், நான் ஒன்றும் உங்களோட ஒய்ஃப் கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் போட்டுக்கலாம் ஜிமன். அயான் என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற? அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டா என்னையும் சொல்கிறீங்களே. நான் என்ன பேசுகிறேன்? நடிக்காதீங்க ஜிமன், இப்படி தெரியாத மாதிரி. என்னையும் உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் வீட்டில் சொன்னாங்க தான் கல்யாணம் பண்ணிங்க.
ஆனால் நான் மட்டும் என் புருஷனாச்சு அது இதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாம் எதுவும் செய்யணும் இல்லை? அப்படி தானே எல்லாம் நினைக்கிறீங்க? ஒயன் என்னாச்சு ஒயன்? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கொஞ்சம் பார்த்தீங்களா ஜிமன்? ஒயன் என்ன சொல்கிறேன்னு புரியல. இல்லை ஜிமன், நீங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். என்னாச்சு பாருங்க. அவர் பார்க்க அவருக்கு முடியல. அவர் ஏதோ நினச்சி ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு பாருங்கன்னு அப்படியே பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்துட்டு ஒயன் என்னாச்சு ஒயன்? ஏன் ஜிம்மன், நான் உங்களுக்கு என்ன ஜிம்மன் பாவம் பண்ணேன்? என்னை தான் பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுவேன். நான் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளோ சொன்னேன் ஜிம்மன், நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஏன் ஜிம்மன்? ஒயன் அழாதவன், என்னாச்சு? இன்னுமா ஜிம்மன் உங்களுக்கு என்னாச்சுன்னு புரியல? ஒயன் அப்போ உண்மையா? நானே போய் சொல்கிறேன்னா? எப்படி ஒயன்? குடிச்சிட்டு வரேன்னா கொஞ்சமாவது சுயநனவாக இருக்கணும். இல்லைன்னா வீட்டுக்கு வராமல் இருக்கணும். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? என்னாச்சு ஒயன்? நடந்ததை சொல்லு. இங்கே பாருங்கள் ஜிம்மன், உங்களை நான் இதில் சோஃபாவில் நான் பட்டுக்கில் படுக்க வச்சுட்டு நான் பட்டுக்கில் கிளம்பிட்டேன். அப்புறம் எப்படி நான் இருந்துட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு கீழே வந்தேன். சரி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி குளிரில் நடந்தீங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் ஷூவை மட்டும் கழட்டி விட்டுட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தலான்னு வந்தேன். நீங்கள் பட்டுக்குள்ள என்னென்னமோ பண்ணுறீங்க. நான் எவ்வளோ கெஞ்சனு தெரியுமா? என்ன விடுங்க விடுங்கன்னு. ஏதாவது கேட்டிங்களா ஜிம்மன்? ஏன்லாம் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பிடிக்கலான்னு தானே சொன்னீங்க. ஒயன் சாரி ஒயன், நான் சத்தியமாக சுயநனவில் இல்லைவன், எனக்கு நினைவே இல்லைவன், சாரி. இங்கே பாருங்கள் ஜிம்மன், வேண்டாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. அவராக இருந்துட்டு அப்படி கேட்டில் உட்காந்து அழுறாரு. நீங்கள் பார்த்துட்டு இப்போ எதுக்கு அழறீங்க? இல்லை இப்போ எதுக்கு அழறீங்கன்னு கேட்டேன். நான் உங்கள் ஒய்ஃப் தானே, அதில் தானே ஏதோ பண்ணிட்டீங்க. இப்போ நார்மலாக கல்யாணம் நடந்திருந்தால் நேற்றெல்லாம் நடக்க வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க? அதெல்லாம் நானே எதுவும் பெருசாக எடுத்துக்கல ஜிம்மன். நீங்கள் எனக்கு இது பண்ணது கூட எதுவும் பிரச்சனையாக தெரில ஜிம்மன். ஆனால் நீங்கள் இப்போ இவ்வளோ இது பண்ணுறீங்கல்ல, எனக்கு சத்தியமாக இதுதான் ஜிம்மன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஏன் எல்லாம் புரிய மாட்டுது? சத்தியமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைனாவது சொல்லுங்கள் ஜிம்மன். ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னாவது சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் நம்ம இப்படி இருக்கோம், இவ இப்படி இருக்காளே, அதனால தானே. சே ஓயன், அதெல்லாம் நடிக்காதீங்க ஜிம்மன், எனக்கு தெரியும் ஓயன், அதனால் நீங்கள் நடிக்காதீங்க. ஓயன் ஒத்துக்கிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம், கிளம்புங்க. ஓயன் ஏதாவது இந்த தயவு செஞ்சு இந்த இதில் என்கிட்ட வந்துடாதீங்க ஜிம்மன். இந்த மாதிரி நீங்கள் எதுவும் என்கிட்ட கேட்குறது என்கிட்ட பேசக்கூட வேணாம், அமைதியாக விட்டுருங்க. என்கிட்ட இந்த மாதிரி எதுவும் நீங்கள் கேட்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேணாம் ஜிம்மன், விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துடுறாரு. நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே உட்காந்துடுறீங்க. அப்படியே டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் அப்படியே ஆகுது. அவர் வந்துட்டு காலையிலே சீக்கிரமாக எழுந்திருச்சு அவர் பட்டுக்கில் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்காரு. அயன், நீ ஆஃபீஸ்க்கு வரைய தானே? ஆமாம் ஜிம்மன், நானும் தான் வரேன். ஓகே, என் கூட வரியா இல்லை ஏன் வேறு யார் கூட அது வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை அயன், அப்போ உங்கள் கூட தான் வருவேன். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அதெல்லாம் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலை. அவர் பட்டுக்கில் கார் ஓப்பன் பண்ணி உட்காருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே ஆஃபீஸ்க்கு போயிடுங்க. எல்லாத்துக்கும் தெரியும் அவரோட ஒய்ஃப் தான் நீங்கன்னு தெரியும். நீங்களும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கெலாம் போகிறீங்க. அங்கெல்லாம் போயிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே நார்மலாக என்னென்ன ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் நீங்கள் வந்து எல்லாத்துட்டும் சொல்லியிருப்பீங்க,
இந்த மாதிரி எனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரிலாம் இருந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நானும் இங்கே ஒரு ஸ்டாஃப் அந்த மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணணும், ஓகேவா? இல்லை மேம், உங்களை தயவு செஞ்சு என்ன மேம்லாம் கூப்பிடாதீங்க, ஓகே? நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டாஃப் தான். அந்த இதில் மட்டும் என்னை பாருங்கள். இந்த சாரோட ஒய்ஃபு எப்படி இவங்கள போயிட்டு அப்படி கூப்பிடணும் இப்படி கூப்பிடணும்லாம் தயவு செய்து நீங்கள் நினைக்கவே வேணாம், ஓகே? ஓகே மேம், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே எல்லாம் பேர் மூஞ்சி விட்டுட்டு ஓகே ஓகே வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேம்லேருந்து வயனாக மாறிடுச்சு. நீங்கள் வந்துட்டு பப்ளூ வந்துட்டியா வயன் நான் வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பப்ளூ வரா. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ தான் அப்படியே மூஞ்சில் அப்படியே ஸ்மைலே வருது. அவள் வந்துட்டு அப்புறம் மச்சான் எப்படிடா போகுது உங்கள் கல்யாண வாழ்க்கைலாம்? ஏன்டி வரும்போதே எல்லாம் என் வாக்காளத்தையும் வெறியையும் கிளப்பணுன்னே வருவீங்களாடி? ஏன் என்னாச்சுடி? இல்லை 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 எனக்கு புரியல. அவனே நானே பெரிய இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணிட்டு என்னை பிடிக்காம அவன் இருக்கான். அப்படியாம்பட்டவன் கிட்ட போயிட்டு நீ அப்படி இருக்கியா இப்படி இருக்கியான்னா அப்புறம் எனக்கு வெறி இதெல்லாம் ஆகுமா ஆகாதா சொல்லு பார்க்கலாம். ஏன் இல்லடி, என்ன இல்லடி ஏன் அப்போ உங்களுக்கு எதுவும் நடக்கு? இப்போ அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? இல்லடி ஒரு ஃப்ரெண்டா. என்ன ஃப்ரெண்டா நடந்துச்சு போதுமா? என்ன சொல்கிற? ஆமாம் நடந்துச்சு. அது என்ன பண்ணுறாங்கிற? பிடிக்கலன்னா அவன் குடிச்சிட்டு வந்துட்டு ஸ்வைன் அளவே இல்லாமல் பண்ணிட்டான்டி. இப்போ அதுக்கு என்னடி பண்ண சொல்கிற? என்னடி சொல்கிற? லிசா சி சாரிடா லிசான்ட்ட. பப்ளூ இங்கே பாரு, அவ்வளோதான். ஓகே, என் வேக்காலத்தி வெறியும் கிளப்பணுன்ட்டு வந்தீங்க. நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சாரிடி. அந்த ஒரு லிமிட்டோட இருந்துக்கோ, புரியுதா? ஓகே வயன். அவருக்கு என்ன பிரச்சனையா? எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை? நான் இப்படி ஜப்பியாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஏன்டி அவன் எப்படி இப்படிலாம் பொண்ணு கிடைக்காதான்னு ஏங்குறான்? ஏன்டி என்ன மகன் என்ன இப்படி மக்காவே இருக்கானுங்க? பப்ளூ மறுபடியும் ஆரம்பிக்காத. அது இல்லை மச்சான், நீ எப்படி நல்லா பார்க்க நல்லா புச்சிட்டிக்கும் நல்லா பொக்கு பொக்குன்னு அப்படி கண்ணில் புஷ்கு புஷ்குன்னு வச்சுருக்கே. சொல்ல பார்க்கலாம், சொல்ல பார்க்கலாம். அப்போ கேர்ள்ஸே அவன் பின்னாடி சுற்றுறாளுங்க. மானங்கட்ட பசங்க இவனுங்க எனக்கு தான் பிடிக்கலன்னு தான் எனக்கு தெரில. ஆனால் மகன் நான் ஒன்று சொல்லவா? என்ன பப்ளூ, நிறைய பசங்களுக்கு ஒல்லியாக இருக்க பொண்ணுங்களை விட அந்த மாதிரி சப்பியாக இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அது நிறையா பேர்த்துக்கு பிடிச்ச என்ன பண்ணுறது? இவனுக்கு நான் கட்டணன்ட்ட வந்தவனுக்கு எனக்கு பிடிலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல அவர் இருந்துட்டு சரி விட்டு மச்சான் நமக்கு வச்சது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படி சொல்லிடுறா. நீங்களும் வந்துட்டு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உள்ளெல்லாம் போயிடுறீங்க. அங்கே இருந்துட்டு அப்படியே வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க. சில ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. நீங்களும் இருந்துட்டு சார் உள்ளவா மேன் சார் இந்த ஃபைல்லாம் சைன் வாங்கணும். ஏன் என்ன சார்னு கூப்பிட்ற? சின்னானே கூப்பிடலாமே. இல்லை சார் ஆஃபீஸில் நான் சார்னே கூப்பிட்டுக்கிறேன். ஓ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே சார். சார் இன்றைக்கி 3 o'clock ஒரு மீட்டிங் இருக்குது. ஓகே அரேஞ்ச் பண்ணிடுங்க. யார் யார் வரா? அந்த டீம் வருதுங்க சார். ஒரு 3 டீம் வராங்க. அப்புறம் நீங்கள், அப்புறம் நான், அப்புறம் இன்னொரு 2 கேர்ள்ஸ், அவ்வளோதான். ஓகே மேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு என்கிட்ட வந்து மறக்காமல் சொல்லிடணும். ஓகே சார் மறக்காமல் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே உள்ள போயிடுறீங்க. அங்கே போனால் எல்லா வேலையும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது இது பண்ணுறது, அரேஞ்ச்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்களும் நிறைய இதை அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு எல்லோரும் நல்லா உட்காடுறாங்க. ஜிமன் இன்றைக்கி நல்லா இருக்கார். நீங்கள் எல்லாருமே ஒரு ஷீட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. அவர் இருந்துட்டு அந்த இதெல்லாம் பண்ணணும் இப்போல்லாம் பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு ஃபைல் மட்டும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும்போது ஒரு 3 பேர், ஒரு பாய் நியூவாக ஜாயின் பண்ணாங்க போல், அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவனுங்க இருந்துட்டு மச்சான் சொல்லுடா அந்த வைனை பற்றியாடா செமையாக இருக்கால? ஆமாம் இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போலடா மச்சான், பார்த்தா தெரியுது. அங்கே பாரேன் கையில் புதுசாக இந்த ரிங்கு அதெல்லாம் பார்த்தா இவளுக்கு ஏதோ மேரேஜ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேரேஜ் ஆனால் என்னடா அப்படியே
பார்க்க நல்லா செமையாக இருக்கால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க பட்டுக்கில் எதுதோ பேசுகிறானுவ. ஜிம்மன் வந்துட்டு அப்படியே அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வெறியில் அப்படியே ஒரே தட்டு தான் டேபிளில். எல்லோரும் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே ஜிமினாவை திரும்பி பார்க்குறாங்க பாருங்க. சார் என்னாச்சு சார்? ஒயான் கிளம்பு, வெளியே கிளம்பு. சார் என்னாச்சு? ஒயான் வெளியே கிளம்புன்னு. ஓகே சார், இதெல்லாம் வெளியே கிளம்புங்க. யோ, நீங்கள் 3 பேரை மட்டும் இங்கே இருங்க, எல்லோரும் கிளம்புங்க. சார் கிளம்புங்க, வேறு எதுவும் பேசக்கூடாது. ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. இவன் எதுக்குடா நம்மளை இப்படி நிற்க வச்சுருக்கான்? அமைதியாக இருங்கடா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக நிற்கிறானுங்க. ஆமாம், இங்கே வாணி, என்ன வேலைக்கு புதுசாக சேர்ந்துருக்கியா? ஆமாம் சார். ஏன் சார், என்னாச்சு சார்? தெரியுது, நீங்கள் ஒருத்தி பற்றி நல்லா வர்ணிச்சிட்டு இருந்தீங்களே, அவள் யார் தெரியுமா சார்? இல்லை கேட்குறேன், அவள் யார் தெரியுமா? யார் சார்? அவள் என்னோட ஒய்ஃப் சார். புரிஞ்சா? இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அண்ட் எந்த ஒரு இது இல்லைல்ல? இல்லை சார். ரொம்ப சந்தோஷம், உங்கள் சீட் கிழிச்சாச்சு. நீங்கள் வேறு கம்பெனிக்கு போய் சேர்ந்துக்கலாம், இல்லை சேராமலும் இருக்கலாம். கிளம்பிடுறீங்களா இல்லை வேறு எந்த கம்பெனியும் சேர முடியாத மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுறதா? சார் வேணாம் சார். அப்போ ஒழுங்கு மரியாதை கண்ணாடி கணத்துறதுக்கு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. எல்லாம் அப்படி கிளம்பி ஓடிடுறானுவ. நீங்கள் பார்த்தா வெளியே தான் நின்றுட்டுருப்பீங்க. நீங்கள் இப்போ நடந்த எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அவனுங்களா வெளியே ஓடி வந்துட்டு, மேம் மேம் ரொம்ப சாரி மேம், அவர் உங்கள் ஹஸ்பண்ட்னு தெரியாமல். என்னாச்சு என்னாச்சு? இல்லை மேம், சாரி 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் பூந்தடிச்சு ஓடியே போயிடுறானுவ. நீங்கள் அப்படியே சார் யார்? நான் இல்லை வாவன், என்ன வேணும் உனக்கு? ஜிம்மன். என்ன சார்னு தானே சொல்லுவேண்ணா, என்ன ஜிம்மன்? இல்லை இப்போ அவனுங்களை பற்றி உனக்கு என்ன இங்கே கேள்வி வேண்டி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ உனக்கு அதுதான் ரொம்ப பிரச்சனையா? அங்கே வேறு எந்த வேலையும் உனக்கு கிடையாதா? சாரி ஜிம்மன், இருக்குது, கிளம்புறேன். அப்போ கிளம்பிட்டே இரு. ஓகே ஜிம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிடுறீங்க. அவராக இருந்துட்டு எல்லாம் எனக்கு நான் தொலைது பாரு, அப்படியே கொஞ்ச நாள் இவகிட்ட முறுக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தா கரும்பு கேட்டு தொலைஞ்சிட்டாரே. இன்னைக்கு வீட்டுக்கு வரப்பான், அது இதுன்னு கேட்பா, என்ன பண்ணுறது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மண்டை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்களாக இருந்துட்டு, ஏ பப்ளு என்னடி ஆச்சு? இல்லடி, அங்கே இருந்தவனுங்க ஏதோ என்னை பற்றி ஏதோ பேசியிருப்பானுங்க போலடி, நீ சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன். அது ஜிமினாக்கா அதை கேட்டு அவனுங்களுக்கு சீட்டை கிழிச்சு கொடுத்துட்டானடி. நான் கம்பெனியில் வேலை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற? அதாண்டி எனக்கும் புரியல. அப்படி வெறுப்பாக கொட்டுறவன் இப்போ எதுக்கு இப்படி இது பண்ணணும் எனக்கு புரியல. அதுலேயும் புருஷன்ட்ட தப்பாக கேட்கணும், எனக்கு தெரியாது. போய் வேலையை பாருன்னா இங்கே வந்து என்னைக்கு பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறான், நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு அப்படியே ஓடியே போயிடுறா. நீங்கள் தெரியும், அடியே போதிரி போயிட்டா நாசமா போயிட்டா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படின்ட்டு சாரி மச்சான், என்னாலலாம் என்கிட்ட பேச்சு வாக்கிட்டுலாம் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கத்திட்டு ஓடிடுறா. நீங்கள் வந்துட்டு அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு அப்படியே போகிறோமா இல்லையா சொல்லிட்டு இங்கே போன உடனே அந்த இது எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறீங்க. அதாவது நைட்டுக்கு சமைக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கூப்பிட்றீங்க ஜிமினாவை. ஜிமின் என்ன வேணும்? ஜிமின் சாப்பாடு, எனக்கு ஒன்று சாப்பாடு வேணாம். ஜிமின் இல்லை, நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வாங்க. என்ன பேசணும்? என்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? இல்லை ஜிமின், நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணுன்னு தான் கேட்குறேன். நான் பேசணும் ஜிமின், வாங்க. ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வர்றாரு. ஆஃபீஸில் தானே வேணாம் நீங்கள், இங்கே நான் கேட்டே தருவேன். அவன்கிட்ட நீங்கள் எதுக்கு சண்டை போட்டுங்க? என்ன இல்லை, என்ன எனக்கு புரியல, என்ன கேட்குற? இல்லை ஜிம்மன், அவன்கிட்ட நீங்கள் எதுக்கு சண்டை போட்டிங்க அத்தானே கேட்குறேன். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா உனக்கு? அவன் என்னமா சொல்லியிருக்கட்டும் ஜிம்மன், அவன் என்ன வேணால் சொல்லியிருக்கட்டும்.
நீங்கள் எதுக்கு அவன்கிட்ட சண்டை போட்டீங்க? நான் புருஷன், நான் சண்டை போடாமல் வேற யார் போடுவா? எது புருஷனா? இல்லை ஜிமன், எனக்கு புரியல. எந்த ஒரு இதில் நீங்கள் இப்படிலாம் யோசிச்சு இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரில ஜிமன். என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம் ஜிமன், இத்தனை நாள் உங்களுக்கு நான் ஒரு இதாக தெரியாதுவ, இப்போ எந்த இதில் உங்களுக்கு நான் ஒரு ஒய்ஃபாக தெரிகிறேன்? எனக்கு புரியல ஜிமன். ஏன் ஓவராக பேசாத, அப்பிட போகிறேன். இல்லை ஜிமன், நான் சீரியஸாக கேட்குறேன். இல்லை எனக்கு புரியல. இத்தனை நாள் யாரே நீ, இதெல்லாம் எனக்கு ஒரு இது கொடலடி அப்படிலாம் சொல்லிவிட்டு இப்போ எந்த இதில் நீங்கள் எனக்கு ஒய்ஃபுன்ட்டு அவன்கிட்ட சண்டை போட்டீங்க? எனக்கு புரியல ஜிமன். ஏன் நீங்கள் பாரு, ஓவராக பேசிகிட்டு இருந்த, அவ்வளோதான். இல்லை ஜிமன், நான் சீரியஸாக கேட்குறேன். எதுக்கு இப்படி சொன்னீங்க? நான் உன்னை என்ன லவ் பண்ணுறேன்டி. என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். இப்போதைக்கு என்னங்கிற? ஏன் சார், லவ் பண்ணுறத இவ்வளோ இதாக சொல்லுவாங்களா சார்? வேறு எப்படி மேடம்க்கு சொல்லணுன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, லவ் பண்ணுறாங்கன்னா அன்பாக இருந்து பார்த்துருக்கேன், கேராக இருந்து பார்த்துருக்கேன். பிடிக்காத மாதிரி லவ்வை காட்டி நான் ஒன்றும் பார்த்ததில்ல சார். ஜிமின் சார், ஒயன் உனக்கு வாய்க்குழுப்பெல்லாம் ரொம்ப அதிகம். ஒயன் ரொம்ப அதிகம். உன் வாய்க்குழுப்பெல்லாம் அடக்கிறோண்டி. வா. என்ன வாய்க்குழுப்பு அடக்குறீங்களா? என்ன சொல்கிறீங்க ஜிமன்? பின்ன திமிரு என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட வர்றாரு. நீங்கள் பார்த்துட்டு ஜிமன் ஸ்டாப். என்ன? எனக்கு புரியல. அன்னைக்கு நடந்து எனக்கு நினப்பில்ல, ஃபஸ்ட்டு உனக்கு நினப்பு இருக்காடி நீ நடந்தது? அது எப்படி நான் மறப்பேன்? அப்புறம் நீங்கள் சுயநலம் இல்லாமல் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பொடி பைத்தியகாரி, அன்றைக்கி நான் குடிச்சிருந்தேன் தான், ஆனால் சுயநலவே தெரியாத அளவுலாம் நான் உனக்கு குடிக்கவே இல்லடி. என்ன சொல்கிறீங்க ஜிமன்? பின்ன நானும் அந்தளவுலாம் சுயநலவாதியே கிடையாது. இது சுயநலம் இல்லாமலாம் இல்லை, எனக்கு எல்லாம் இருந்துச்சு. இருந்தும்மா அப்படி பண்ணீங்க? ஆமாம், ஃபஸ்ட் நைட்டை ஏமா விட்டு கொடுப்பான்? அன்னைக்கானதான் நீ நடந்தாதாம்மா அது கரெக்டு, இல்லைன்னா அது தப்பாயிராது. அடப்பாவி, என்ன அடப்பாவி, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு எதுக்குள்ள இத்தனை நாள் என்னை அளை வச்சு கஷ்டப்படுத்தினேன்? சும்மா ஒரு ஃபன்னுக்கு மாவனே, இதுவும் ஒரு ஃபன்னுக்கு. இனிமேல் கிட்டத்துக்கு நீ 2 மாதம் வராதுடா. ஓயன் என்ன சொல்கிற? சாரிடி, உன் புருஷனை நீ எவ்வளோ வேணால் நினச்சிடு, ஆனால் இந்த விஷயத்தில் உன் புருஷனை நீ இப்படிலாம் பண்ணாதடி. பாவண்டி உன் புருஷன், இப்படிலாம் பண்ணாதடி. ஐயோ சார், என்ன சார் ரொம்ப இதெல்லாம் பண்ணாதீங்க சத்தியமாக, இன்னும் வாய்ப்பே இல்லை. கிளம்புங்க. ஒயன் கிளம்புங்க சார். ஜிமின் சார் கிளம்புங்க. இந்த இதெல்லாம் எங்கே ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்களா? ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? இப்படி புஸ்குன்னு கண்ணத்தை வச்சுக்கிட்டு என்னை இப்படிலாம் தொட விடக்கூடாதுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? ஐயோ புஸ்குன்னு கண்ணா போடா முட்டை, இந்த கண்ணத்தை தரண்டா உனக்கு பிடிக்காது, அது இது வெங்காயமே நின்ன போடா முட்டை. ஒயன் வர மரியாதைலாம் குறையுதுடி உன் புருஷன்டி. நான் பின்ன எப்படி இருக்குமா? படா டேய், படா. வேணாண்டி, வேணாம். உன் புருஷன் நீ எதில் வேணால் பழி வாங்கு, ஆனால் இதில் மட்டும் நீ பழி வாங்கிடாதடி. அப்புறம் நான் திருப்பி பதிலடி கொடுத்தா நீ அப்புறம் தாங்குவே எனக்கு தெரியாது. அப்படியா? அப்படி தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பிடிச்சப்ப ஒரே தள்ளுதான். அப்புறம் சம்திங் அப்படியே போய் அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு ஏன்டாடே சொல்ல நான் தான். இல்லை எனக்கு புரியல, என்ன ஜிமின் சார் நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? ஏன் ஒயின் மேடம், என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மேடம்? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ நாள் என் அழ வச்சுட்டு இப்படி ஈஸியாக இது பண்ணுறல, உன்னை எதுலையாவது நான் பழி வாங்கணும்டா, எனக்கு அவ்வளோ வெறி ஆகுது. அப்படியா? ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ ஆஃபீஸ் கிளம்பு. ஐயன் நீ ஆஃபீஸ் வரியா? ஏன் நல்லா தானே இருக்கேன், எப்படி இருக்கேன் நான் வருவேன், நீ கிளம்பு.
அந்தளவுக்கு மேடம் ஸ்ட்ராங் பாடி நல்லா பல்காக இருக்கீங்க போல. டேய் பொண்டாட்டிக்கு பேசுகிற பேச்சாடா இது? ஏண்டி இந்த மாதிரி பேச்செல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட பேசாமல் வேற அவகிட்ட பேச சொல்கிற? ரொம்ப தான் சார். நீங்கள் இப்படி ஒரு சேஞ்ச் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஓஹோ, வேறு எப்படி மேடம் எதிர்பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எப்படி சொல்லிடுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே முட்டி கிளம்பிட ஆஃபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பி அப்படியே போகிறீங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு கோட் பேண்ட் அவருக்கு ஈக்குவலாக நீங்கள் அப்படியே கிளம்பி போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஓயன் என்னடி சொன்னார், எப்படி இருக்க? ரொம்ப கஷ்டம்டி, அழுது நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை தெரியுமா? ஓயன் அந்தளவுக்கு அவனை கஷ்டப்படுத்திட்டாராடி? ஆமாம் பப்ளு, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். என்னால் தான் தாங்க முடியல. ஐயோ ஓயன், உனக்கு போயாடி இப்படிலாம் நடக்கணும்? ஏன்டி ஆண்டவன் என் ஃப்ரெண்டை மட்டும் இப்படி சோதிக்கிறான்? இல்லை பப்ளு, ஆமாம் என் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவள்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. அடியே கிறுக்கு ஏன்டி, ஏன் அவன் என்ன லவ் பண்ணுறானாண்டி? என்னடி சொல்கிற? அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூங்கலாமல் அழுதுகிட்டே இருந்தேன்னா அவன் பண்ண வேலை அப்படி. அடிப்பாவி, கேடி, நீ நல்ல கேடியாக தான் இருக்கிற. 1 வருஷம் அதுக்கு மேலே கேடியாக தாண்டி இருக்கிறான். 2 கேடி சேர்ந்து நல்ல கேடித்தனம் பண்ணுறீங்களே கேடிங்களா? ஏய் எங்கள் பெருமையெல்லாம் நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவளை வந்துட்டு ரைட்டு மேடம், ரைட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவனை நான் நல்லா பழி வாங்க முடியாதுக்கு ஏதாவது ஐடியா கொடுறி. ஒன்றும் பண்ணாத, அவன் கையை காலெல்லாம் கட்டி போட்டு அவனை டெம்ப்ட் எடுத்து வேலை முடிச்சு. நிஜமா? யாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஜிமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேபின்குள்ளே போகிறீங்க. நீங்கள் போகும்போதே 2 பட்டன் 3 பட்டன் ரிமூவ் பண்ணி விட்டு வேணும்னே அவர் டெம்ப்ட் ஏற்றணுன்னே இங்கேயே கிளம்பிட்டீங்க. அவர் பார்த்துட்டு ஏன் என்னது இது, எதுக்கு இப்படிலாம் வர, இப்படி தான் என் வெளியெலாம் சுற்றிட்டு இருந்தியா? ஆமாம் ஜிமின், ஏன் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? ஆண்டி இதெல்லாம் என்னடி கேள்வி இது? பிரச்சனை இருக்காவா? இப்படிலாம் சுற்றினா எவனுக்கடி பிரச்சனை இருக்காது? மூடிக்கிட்டு எல்லாத்தையும் சாத்திட்டு போடி. ஐயோ என்ன ஜிமின், ஃபைல் கொடுக்கலான்னு தான் வார்த்தையில் இவ்வளோ தடுமாற்றமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபைலை செக் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஃபைலு தானே, நல்லா செக் பண்ணிடலாம். என்ன புரியல ஜிமின், என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப மழப்புறாரு. சத்தடி மோனே இருட்டி, நல்லா ஏறு உனக்கு இருக்கு, இதான்டா உனக்கு பனிஷ்மெண்ட்டே. என்னை இவ்வளோ நாள் அழ வச்சல, நீ தவி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இருந்துட்டு யோசிச்சுட்டு சரி வை, நான் இன்றைக்கி ஆஃப் டே வீட்டுக்கு கிளம்புறேன், நீயும் வந்துடு. நான் என்னத்துக்கு வரணும்? பின்ன வேறு எவ்வளோ வர சொல்ல முடியும்? நீ தாண்டி வரணும் வாட்டி. நோவே ஜிமினா, ஆஃபீஸில் இருந்துட்டு அப்புறம் வேணா வீட்டுக்கு போகலாம், இப்போலாம் முடியாது, கிளம்பு காற்று விட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுங்க. போயிட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. சொன்ன பிளானு தான் அப்படியே செயல்படுத்திடுறீங்க. மனுஷன் பாவையா செத்துட்டாரு. அப்படி கையெல்லாம் கட்டி போட்டு வேணுமே அவரை என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஒன்றுமே பண்ண விடாமல் மனுஷனை தூங்க தான் விட்டுருப்பீங்க. அதில் மனுஷன் ஐயோ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் அவளையே ஏமாத்தினதுக்கு. ஐயோ ஏன் சாரிடி, சத்தியமாக இனிமேல் ஏமாற்றணுன்ற எண்ணம் மட்டும் எனக்கு வராது. மேடம் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டீங்க, என்ன பண்ணுறது நான்? எல்லாம் என் நேரமாக போச்சு, மேடம் இப்படிலாம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்த்தேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பார். இப்படியே தாண்டா உங்கள் லைஃப் நல்லா ஹாப்பியாக ஸ்மூத்தாக லவ்வாக அப்பப்போ கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படி இப்போ கொஞ்சம் ஹார்ட்டாக அப்படிலாம் உங்கள் லைஃப் அப்படியே கலவையாக போயிட்டுருக்கு. அவ்வளோதான். உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டா மனுஷனுக்கு தாங்காதே. அவள் எப்படி இருந்தா என்ன, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் ஒன்றும் வந்து பார்த்துக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீங்கள் வந்துட்டு இல்லை ஜிமின் நான் உடம்பு குறைச்சிட்றானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் அவர் வந்துட்டு சத்தியமாக முடியாதுடி, நீ உன் உடம்பெல்லாம் குறைச்சின்னா என்னால் தாங்க முடியாது. ஐயோ வேணாம், சத்தியமாக இப்படிலாம் பண்ணி உன் புருஷன் நீ இது பண்ணிடாதடி, நீலாம் இப்படி நல்லா பொழுக்குன்னு இருக்கிறது தான் எனக்கு நல்லா வசமாக இருக்குது. ஸோ நீ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது சரியா?
ஓகே ஜெயமன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், வேறு எவனுக்கும் பிடிச்ச மாதிரி நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க. மற்றபடிலாம் இப்போலாம் அவன் எது சொன்னாலும் நீங்களாம் ஃபீல் பண்ணுறதே கிடையாது. உங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு ஒயன் அன்றைக்கி நான் சொன்னது இப்போ கரெக்டாக வந்துருச்சா ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்கிறாரு. நீங்களும் அவங்கக்கிட்டலாம் ஓகேப்பா ரொம்ப நன்றி இப்படி ஒரு லைஃப் எனக்கு கிடச்சதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் எமோஷ்னலாக அப்படியே போயிட்டுருக்கு. அப்பப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இப்படியே தான்டா உங்கள் லைஃப் நல்லா கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு ஸ்மூத்தாக. ஓகேடா, இதுவே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் இமேஜினேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பேபி பிறக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் இமேஜினேஷன் தாராளமாக பண்ணிக்கலாம். போதும், ரொம்ப டியூரேஷன் அதிகமாக வந்துடுச்சு. ஸோ அதனால் இதோட இந்த பாட்டை முடிச்சிடலாம், அதாவது இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சிடலாம். ஸோ ஒன் ஷாட்டுக்கு ஹாப்பி எண்டிங். நான் வேறு ஒரு விஷயம் அப்புறம் ஒரு விஷயம்டா, அது வந்து என்னென்னா நம்ம கியூட்டி அக்காவுக்கு இன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அவங்க வீடியோ பார்ப்பீங்கன்னா ஸோ அவங்களுக்கும் நீங்கள் நான் சேர்த்தே விஷ் பண்ணிடலாம். அவங்களோட பர்த்டே விஷயம் நான் சொல்லிக்கிறேன். கியூட்டி அக்கா நீங்கள் வீடியோ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரில, ஸோ பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி பர்த்டேக்கா, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க ஓகேங்களா. என்னடா இப்படிலாம் சொல்கிறாலும் நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ உங்களுக்கு விஷ் பண்ணணுன்னு தோணுச்சுக்கா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம்டா, நம்மளோட இன்ஸ்டா ஐடி அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பை.